பல்லாயிரம் கோடி ஊழலில் சிக்கும் அண்ணாமலை. மோடி மீது ஐநா சபை கடும் நடவடிக்கை. உச்சகட்ட பரபரப்பில் பாஜக. அதாவது அஜித் குமார் மரண வழக்கில் புகார் தாரான நிதிகா மீது ஏராளமான மோசடி புகார்கள் குவிந்து வரும் நிலையில் அவர் சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்ததும் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை தொடர்ந்து வாழ்த்து பதிவிட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிவகங்கை மாவட்டம் கோவில் காவலாளியான அஜித் குமார் தனது காரில் இருந்து 9.5 பவுன் தங்க நகை மற்றும் 2500 பணத்தை திருடியதாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆலப்பட்டியை சேர்ந்த பேராசிரியர் நிதிகா போலீசில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக மானாமதுரை குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்த போது தாக்கியதில் கோவில் காவலாளி அஜித் குமார் உயிரிழந்தார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நகை காணாமல் போனதை புகார் அளித்த நிதிகா மீது ஏராளமான மோசடி புகார்கள் நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பேராசிரியர் நிதிகா மீது தற்போது வரை ஏராளமான புகார்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பணி, அங்கன்வாடி உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக பல கோடி மோசடி செய்துள்ளதும், 3 பேரை திருமணம் செய்துவிட்டு வீட்டை விற்பதாகவும் கூறி மோசடி செய்துள்ளதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நிதிகா தீவிர பாஜக ஆதரவாகவும் வலம் வந்துள்ளார். சமூக வலைதளங்களில் பாஜகவை ஆதரித்தும் திமுகவை எதிர்த்தும் கருத்துக்களையும் அடிக்கடி பகிர்ந்துள்ளார். மேலும் கடந்த 3ஆம் தேதி வரை சமூக வலைதளங்களில் படு ஆக்டிவாக இருந்துள்ளதும் தெரியவந்தது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது பாத யாத்திரை சென்றார். அப்போது மதுரை மாவட்டம் பகுதியில் அண்ணாமலை யாத்திரையின் போது அவரை சந்தித்து படமும் எடுத்துள்ளார். இதுபோல் அவரை வாழ்த்தியும் அடிக்கடி பதிவிட்டுள்ளார். இந்துத்துவ ஆதரவுகளையும் அதிக அளவில் அவர் பகிர்ந்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொடர்பான பேச்சுக்கள் மற்றும் படங்களையும் தனது சமூக வலைதள கணக்குகளில் அதிக அளவில் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மதுரையில் நடந்த முருக பக்தர் மாநாட்டிலும் தனது தாயாருடன் வந்து பங்கேற்றுள்ளார். இந்த மாநாடு செயல்பாடுகளில் படு தீவிரமாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலை, ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரின் பேச்சுக்கள் மற்றும் பாஜக இந்துத்துவ ஆதரவு வீடியோக்களையும் கருத்துக்களையும் தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். குறிப்பாக அண்ணாமலையின் தீவிர ஆதரவாக தன்னை காட்டியுள்ளார். அதேபோல திமுக மற்றும் திராவிட கருத்திலும் எதிரான பல்வேறு விஷயங்களையும் அடிக்கடி பகிர்ந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் நிதிகா பல்வேறு வழக்குகளில் தொடர்பு இருப்பதாகவும், மேலும் இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக பாஜக முக்கிய புள்ளிகளும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாகவும், இதனால் அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டு இது குறித்து விசாரணை நடத்தப்படுவார் என்றும் அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த தகவலானது பாஜக தலைமை மோடி அவர்களை கடும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.